ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே வணக்கம். இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நமக்கு இப்போ ஒரு கோவில் விளாக், ஒரு டூரிஸ்ட் விளாக், ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம இதில் அப்டேட் பண்ணலான்னு இருக்கோம். ஷார்ட்ஸ் வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃபேமிலி கண்டென்ட்டாக இருக்கும். நம்ம வந்திருக்க இடம் பார்த்தீங்கன்னா பண்ருட்டி தாண்டி புதுப்பேட்டையில் இந்த கோவில் இருக்குது. அதாவது ஸ்ரீ பால தண்டாயுதபாணி திருக்கோயில். முருகர் சிலை செம்மையாக இருக்கும். கரும்பூர் மெயின் ரோடு புதுப்பேட்டைங்க. மறக்காமல் இந்த பக்கம் நீங்கள் வரீங்கன்னா இந்த சிலையை பார்க்காம போகாதீங்க. நல்லா இருந்தது. இன்னும் கொஞ்சம் பெட்டராக நம்ம சிலையை பண்ணியிருக்கலான்ற மாதிரி தான் தோணுச்சு. நல்லா இருந்தது. முருகர் சிலை பார்த்தோன்னே எனக்கு அப்படியே இம்ப்ரெஸ் ஆகிட்டேன். அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்தது. இந்த இடம் ஒரு ஹைவே இப்போ புதுசாக வந்து புதுப்பேட்டையில் போட்டிருக்காங்க. நீங்கள் உள்ள ஒரையூர் போகிற வழியில் நீங்கள் அதை போனீங்கன்னா இந்த ஹைவே பார்க்கலாம். பார்க்குறதுக்கே நல்ல லுக்கில், அதாவது சேலம் அந்த முருகர் கோயில் மாதிரியே நமக்கு இங்கே ஒரு ஃபீல் ஆச்சு இருக்கிறது. சைஸ் கம்மியாக இருந்தாலுமே நமக்கு ஒரு பார்த்தவொடனே இம்ப்ரெஸ்ன்னு சொல்லுவாங்களே, அதுதான் நம்ம இங்கே பண்ணது. நல்லாவே இருந்தது. நல்லா ஒரு லெக்குலேருந்து எல்லாமே உடம்புல நல்லா வடிவமைச்சிருந்தாங்க. ஃபேஸ் மட்டும் கொஞ்சம் குண்டாக இருந்த மாதிரி இருந்தது. மற்றபடி எல்லாமே ஓகே தான், நல்லா இருந்தது. கோவில் பார்த்திங்கன்னா மெயின் கோவில் உள்ள குட்டியாக தான் இருந்தது, சின்னதாக இருந்தது. பாலதண்டாயுதபாணி கோயில் நம்ம போனது பார்த்திங்கன்னா மதிய டைம்ன்றதால பூட்டி வச்சிட்டாங்க. ஸோ நான் சும்மா ஜென்ரலாக மட்டும் உங்களுக்கு கோவில் காட்டுறேன். இதுதான், நீங்கள் அந்த சைடு போகிறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் விசிட் பண்ணாமல் வராதிங்க. பக்கவாக இருந்தது. நான் இப்போ தான் மொதல் டைம், ரொம்ப நாள் ஆகிடுச்சு நான் இந்த பக்கம் ரூட்டு போய். இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக போனேன்னா, அதனால் நானே பார்த்து ஷாக் ஆகிட்டேன். என்னடா இது நம்ம ஏரியாவில் இந்த கோவிலை விட்டுட்டேமேன்னு சொல்லிட்டு. இன்னும் நெல்லிக்குப்பத்து உள்ள ஒரு ஊர்லேயும் இந்த மாதிரி ஒரு சிலை ஒன்று இருக்கும், நல்லாயிருக்கும் அது. இப்போ நிறையா வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே முருகர் கோவிலுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா கண்டிப்பாக ஒரு எப்படி சொல்கிறது, நல்லது நடக்குது. என்னோடய வாழ்க்கையிலையும் நிறையா நடந்திருக்குது. நான் கேட்டதெல்லாம் ஒரு 2-3 இதை நம்ம கொடுத்துருக்காரு. பணம் கொட்டுன்னு அப்படிலாம் சொல்ல வரல. சின்ன சின்ன வேண்டுதல் நிறைவேறுது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. திருச்செந்தூரில் ஏன் இவ்வளோ கூட்டம்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக அங்கே இருக்கிறவங்களுக்கு அங்கே போயிட்டு வர்றவங்க வேண்டுதல் நிறைவேறுதுன்றதை தான் அடுத்தது போகும்போது போகிறாங்க. நம்ம முருகர்களை தேடி போகிறாங்க. பழனிக்கு ஆகட்டும், திருச்செந்தூர் ஆகட்டும், சின்ன சின்ன வேண்டுதல் வந்து வைக்கும்போது நிறைவேறுது. அதனால் போகிறாங்க. நீங்களும் மறக்காமல் உங்களோட வேண்டுதல் என்னவோ போயிட்டு ஒரு வேண்டிக்கிட்டு வாங்க. நடந்ததுன்னா கண்டிப்பாக திரும்ப நீங்கள் அந்த கோவிலுக்கு போய் விசிட் பண்ணுவீங்க. நீங்கள் தானாகவே போக ஆரம்பிப்பீங்க. அப்படி தான் எனக்கெல்லாம் வந்து உண்மையாகவே நான் 2வது வந்து பையன் பிறக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப வேண்டதெல்லாம் முருகர்கிட்ட தான். பிறந்த ஒரு 3 நாளே நம்ம பழனி கோயிலுக்கு போய்ட்டோம். இன்னும் திருச்செந்தூர் கடன் மட்டும் இருக்குது, அது போகணும். கண்டிப்பாக போயிட்டு பார்த்துட்டு வரணும். என்னால் முடிஞ்சது சின்னதாக ஏதாவது அங்கே ஏதாவது முடிஞ்சதை முடியாதவங்களுக்கு வாங்கி தரணும் போன்ற ஒரு ஆசை இருக்குது. பார்க்குறதுக்கே லுக்காக இருக்குதுங்க. எதிர்க்க பார்த்தீங்கன்னா வயல், ஹைவே ரோடு, சும்மா பார்க்குறதுக்கே உண்மையாகவே சூப்பராக இருந்தது. அதாவது நான் போனது வெய்ய டைம்ன்றதால நடக்கவே முடியல, அந்தளவுக்கு பொடி சுட்டுச்சு. நீங்கள் மறக்காமல் அந்த சைடு போனீங்கன்னா விசிட் பண்ணுங்கள். அந்த அலாரமாக ஒரு கோவிலுக்கு போயிட்டு வாங்க. நமக்கு பணம் கொட்டணும்லாம் கோவிலுக்கு போகலங்க. நல்லது, ஏதாவது ஒரு கெட்டது வந்து பெருசாக வரும்போது சின்னதாக மாறி போயிடும். ஒரு சின்னதாக ஆக்சிடெண்ட் ஆகுதுன்னா நமக்கு பெரிய அது வந்து எதுவும் ஆகாத அளவுக்கு நம்ம பண்ணி விட்றது தான். அதுதான் கடவுள், அங்கே தான் நிற்கிறாரு. அதுக்காக ஆகுதுன்றதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. சரிங்களா? எல்லாருக்குமே இறைபக்தி இருக்கணும், இருந்தால் நல்லது. ஓகேவா? அடுத்தடுத்து நம்ம லைஃப்பில் மேலே வர்றதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு, நம்ம இப்போ தான் ஃபஸ்ட் டைம்னா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு போயிடுங்க. நீங்கள் இந்த கோவிலுக்கு போயிருக்கீங்களா? நீங்கள் என்ன வரும்னு சொல்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஒரு கோவிலுக்கு போகிறவங்க நம்ம மறக்காமல் உங்களிடம் விடைபெறுவது உங்கள் விக்னேஷ். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு போங்க. தேங்க்ஸ் டு ஆல். பாய்.